கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லிருந்து 129 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா உங்க இதயத்துக்கு தேவையான, உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரும். சில எபிசோட் நாம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா அவர் என்னெல்லாம் செய்வார், அதாவது நமக்கு அறியாத, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத, நமக்கு எட்டாத உயரத்தை, நம்ம சாதிக்க முடியாத ஒரு லட்சியத்தை, அடைய முடியாத ஒரு இலக்கை நம்மளால அடைய முடியும். முக்கியமா எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களையும் உனக்கு அறிவிப்பேன் ஆண்டவர் சொன்னதை நம்ம பார்த்தோம். அதுக்கு சப்சிக்வெண்டா நிறைய வசனம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ஆதி ஆகமத்துல யாக்கோபுடைய வாழ்க்கையை பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அது 32ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ அது 33ஆம் அதிகாரத்துல நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அதாவது என்ன நடந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் யாக்கோப் 2 பெண்களை மணக்கிறார். ஒரு பெண்ணுக்கு 7 வருஷம், இன்னொரு பெண்ணுக்கு 7 வருஷம் லாபான் கிட்ட வேலை பார்க்கிறாரு. இவங்க 2 பேரை மனம் முடிக்கிறதுக்கு. அப்புறம் அவர் அடிமையாயிட போறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம், புள்ளி இல்லாத ஆடு புள்ளி இருக்க ஆடுன்னு இப்படி அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி இவர் ஆசீர்வாதத்தோட திரும்பி வரும்போது தான் ஏசாவை சந்திக்க வரார். லாபான் கிட்ட இருந்து சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்துடுறாரு. ஏன்னா அவர் வாழ்க்கை ஃபுல்லா அடிமையா வச்சிட போறாருன்ற அந்த ஒரு பயத்துல சொல்லாம கொள்ளாம கிளம்பி ஏசாவை சந்திக்கிறதுக்கு ஆள் அனுப்பி ஏசாவை சந்திக்க வந்துட்டு இருக்காரு. அது வந்துட்டு இருக்கும்போதே அவருக்கு பயம். ஏன்னா ஏசா கிட்ட இருந்து இவர் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துட்டாரு. ஆசீர்வாதத்தையும், அதாவது ஈசாக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தையும், அந்த ஆசீர்வாதத்தையும் தந்திரமா பெற்றுக்கொண்டாருன்னு சொல்லி இவர் மேல அவருக்கு ஒரு கோபம். அந்த கோபத்தை தணிக்கிறதுக்காக காணிக்கை, அதாவது ஆட்டு மந்த எல்லாம் அவருக்கு காணிக்கா கொண்டு வராரு. அவருடைய மனைவிகள் பிள்ளைகளை ஒரு ஒரு லைன் அப்படி நிக்க வச்சு அவர் அவங்கள பார்த்து இறக்கம் அடையவாரு, இறக்கம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு யோசனையில அவர் அப்படி செயல்பட்டு ஏசாவை சந்திக்க போறார். அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்ப்போம். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனோடு கூட 400 மனிதரும் வருகிறதைக் கண்டு பிள்ளைகள் லேயாளிடத்திலும் ராக்கேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரர்களிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும் லேயாலையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலையும் ராக்கேலும் யோசப்பையும் கடையிலும் நிறுத்தி தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அதாவது பாருங்க, வேலை செய்யறவங்கள 2 பணிவிடைக்காரர், இவங்க ராக்கேல் ஒரு வேலைக்காரி, அவருக்கு லேயால் ஒரு வேலைக்காரி, 2 பணிவிடைக்காரங்களுடைய குடும்பத்தை பிள்ளைங்களையும் ஃபர்ஸ்ட் வைக்கிறாரு. அப்புறமா லேயால் பிள்ளைங்களை, அதுக்கப்புறம் ராக்கேல் யோசேப், அப்ப பென்யமின் பிறக்கல, யோசேப் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்க 400 பேரோட வராரு ஏசா. 400 மனிதனும் வருகிறதை கண்டு எங்க ஏசா இவரை பழி வாங்கிடுவா போறாரு, ஏதோ பண்ணிட போறாருன்னு ஒரு பயத்துல இவர் இதெல்லாம் செய்யறாரு. ஏன்னா குற்ற உணர்ச்சி, நான் அவரை ஏமாத்திட்டோன்ற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி. அதுக்கப்புறம் பாருங்க, தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி 7 முறை, ஏன்னா அவ்வளோ ஒரு பயம் வந்துருச்சு அவருக்கு. 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தாழ்ந்து வணங்குறார். வணங்கி சகோதரன்கிட்ட போய் சேர்றார். 4ஆம் வசனம். அப்போது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். என்ன இருந்தாலும் அவர் பாருங்க, ஏசா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அந்த பகை இருந்தா கூட அந்த சமயத்துல ஒரே தகப்பன் ஒரே தாயோட பிள்ளைங்க தான் இவங்க. ஆனா தகப்பனுக்கு ஏசா மேல பிரியமும் தாய்க்கு யாக்கோப் மேல பிரியமும் இருந்ததால யாக்கோப்புக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்படி அவங்க அம்மா செஞ்சிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை, பகை இதுதான். சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துட்டாரு, ஆசீர்வாதத்தையும் தந்திரமா பெற்றுக்கொண்டாருன்றது தான் பிரச்சனை. பாருங்க, 2 பேரும் சந்திச்ச பிறகு அவர் இவங்க 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் கட்டிப்பிடிச்சு முத்தம் செய்து இருவரும் அழுதார்கள். என்ன இருந்தாலும் பாருங்க, கூட பிறந்த சகோதரருக்குள்ள பகை பிரச்சனை இருந்தால் கூட ஏதாவது ஒரு காலகட்டம் வரும்போது ஒருத்தரோட ஒருத்தர் அந்த ஒரு சமாதானம் ஏற்படும். அந்த சமாதானம் ஏற்படுறதா இங்க நடக்குது. 5ஆம் வசனம். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு நோண்டிருக்கிறவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்காரன்னு பிள்ளைகள் என்றான். இவங்களாம் நிற்கிறாங்க, இவங்க யாரு? ஏன்னா பணிவிடைக்காரிங்க நிற்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க நிற்கிறாங்க. லேயால் அவங்க பிள்ளைங்க நிற்கிறாங்க. ராக்கேல் அவங்க யோசேப்போட நிற்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறார், எல்லாம் என்னோட குடும்பம்,
ஒருத்தராக வந்து வணங்குறாங்க. பணிவிடைக்காரிங்க வந்து வணங்குறாங்க, லேயால் வந்து வணங்குறாங்க, யோசேப் ராக்கேலும் சேர்ந்து வந்து வணங்குறாங்க. இப்படி ஒருத்தராக வந்து வணங்குறாங்க. அப்புறமா தான் இந்த காணிக்கை அவருக்கு கொடுக்குறாரு. மந்தை வந்து எதுக்குன்னு கேட்டால், இது மாதிரி உங்களை நான் சமாதானப்படுத்துறதுக்கு, நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டு உங்கள் கண்களை தயவு கிடைக்கிறதற்கு என்றான். பாருங்கள், அப்போது அவன் எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததற்கு என்றான். தயவு கிடைக்கிறதற்கு காணிக்கை கொடுத்து கன்வின்ஸ் பண்ணிடலாம், எப்படியாவது அவரை பழைய பகை இல்லாதபடி, அந்த பழைய எண்ணம் இல்லாதபடி அவரை சமாதானப்படுத்தி அப்படின்ற எண்ணத்தில் தான் இதெல்லாம் அவர் ப்ரிப்பேர்டாக வர்றார் எல்லாமே. ஏன்னா இவருக்கு வந்து அந்த குற்ற உணர்ச்சி, இந்த மாதிரிலாம் அவரை செஞ்சிட்டோன்ற அந்த ஒரு இது, அந்த பகையோட அவர் நம்ம அழித்திடக்கூடாது, நம்மளை கொண்டு போட்டுறக்கூடாது, நம்ம குடும்பத்தை அழிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம். எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நம்ம அதை சமாதானம் பண்ணி அவருக்கு இந்த காணிக்கெல்லாம் கொடுத்து அவர் மனசில் இருக்க பகையை எடுத்து போட்டுடணும் அப்படின்றதுக்கு தான் இதெல்லாம் செய்கிறார். தயவு கிடைக்கிறதுக்குன்னு சொல்கிறார் பாருங்க. அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அப்புறம் விடலை இவர் என்ன சொல்றாரு பாருங்க. அப்படி இல்லை, உங்களுடைய கண்ணில் தயவு கிடைத்ததே ஆனால் என் வெகுமதி என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். தயவு கிடைச்சதுன்னா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏன்னா இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாதான் எனக்கு மனசு திருப்தின்றத சொல்றார். என்மேல் பிரியமானீர், நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. எப்படி சொல்றாரு பாருங்க. இவரு தந்திரமா பண்ணி ஆசீர்வாதெல்லாம் வாங்கிட்டு வந்து சமாதானப்படுத்த வரும்போது கூட முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்குதுன்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப வந்து கொண்டு போட்டுட்டா உயிர் போயிடுமே, அப்போ தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்குது அப்படி சொல்றாரு அவர். 11ஆம் வசனத்துல, தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்போது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். எல்லாமே இருக்குது, ஆண்டவர் எல்லாமே எனக்கு அனுகிரகம் செஞ்சிருக்காரு, நீங்க இதை எனக்கு ஏற்றுக்கணும்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி. இப்ப பாருங்க, நம்ம கூட விருந்துக்கு வந்தா யாராவது அவங்க சாப்பிடுங்க வற்புறுத்தி சாப்பிட சொல்லுவோம், அது அன்பு நிமித்தம். இது வந்து எப்படின்னா அவரை கன்வின்ஸ் பண்ண, அவரை சமாதானப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நீங்க ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஏத்துக்க சொல்றார். அவரும் சரின்னு சொல்லி ஏத்துக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, வா நம்ம புறப்பட்டு போவோம், எல்லாம் ஒன்னா போலான்னு சொல்லி கூப்பிடுறாரு ஏசா. ஆனா இவரு இல்ல, இவருக்கு ஒன்னா போறதுல வந்து ஒரு மனசுல ஒரு தயக்கம் இதெல்லாம் இருக்கு. அதனால அவர் என்ன சொல்றாரு, நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன். 14ஆம் வசனத்தில் சொல்றாரு, என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம், நான் சேரிக்கேன் நானிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகள் கால்நடை, அதாவது என் கால்நடை மந்தை இதெல்லாம் வந்து நான் ஃபாஸ்டா ஓட்டிட்டு வர முடியாது, துரிதமா ஓட்டினா மந்தெல்லாம் செத்து போயிடும், மெதுவா நான் வரேன், நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்புறோம். அனுப்பிட்டு அதுக்கப்புறம் யாக்கோபு 17ஆம் வசனம், யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவனில் கொட்டாரங்களை போட்டான், அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். அதுக்கப்புறம் 20ஆவது வசனம், அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏலோலகே இஸ்ரேல் என்று பெயரிட்டான். ஆண்டவர் வந்து தயை கொடுத்ததால அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு ஏலோலகே இஸ்ரேல்னு சொல்லி பெயரிடுறாரு. இதுதான் இந்த யாக்கோபு ஏசாவை சந்திச்சு சமாதானப்படுத்தி அவரை அனுப்பிட்டு அவர் இந்த இடத்துல கூடாரம் போட்டு அதுக்கப்புறம் பலிபீடத்தை கட்டி ஏலோலகே இஸ்ரேல்னு சொல்லி பேர் வச்சு அங்க அவர் இருக்கார். இதுதான் வந்து நடக்குது நம்ம வாழ்க்கையில. குடும்பங்கள்ல சகோதர சகோதரனுக்குள்ள பகை, குடும்பத்துல ஒருத்தர் சொத்து பிரச்சனை இல்லை, இது கூட பாருங்க அந்த மாதிரி தான். அதாவது சொத்து பிரச்சனை, தகப்பன் தாய்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இன்னொருத்தர் எடுத்துடுறாங்க, வேற சகோதரன் தந்திரமா எடுத்துடும் போது ஒருத்தரோட ஒருத்தர் பிரச்சனை நடக்கும், பகை நடக்கும். ஏன் வாழ்நாள் ஃபுல்லா அவங்க குடும்பம் பகையாக இருப்பாங்க. சகோதர சகோதரிகளாம் பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனை, நீதிமன்றத்துல வழக்கு, இப்படியெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் நடக்குது பாருங்க. அப்போ வந்து சமாதானப்படுத்தணும்னா ஒருத்தர் யார் வந்து தவறு செய்தவர் பார்த்தீங்கன்னா அவர் தவறு செஞ்சிட்டோன்றதை உணர்ந்து அந்த சகோதரனை சமாதானப்படுத்த இருப்பார். அந்த மாதிரி தான் யாராவது உங்களுக்குள்ள ஒருத்தரோட ஒருத்தர் சகோதர சகோதரனுக்குள்ள பகை இருந்து தவறு யார் பக்கம் இருக்கோ அவங்க வந்து சமாதானம் பண்ணலாம், தவறு இல்லை. அதுதான் இந்த வசனங்களோட சாராம்சம். ஒருத்தரோட ஒருத்தருக்கு பகையை எடுத்து போட்டு சமாதானமா வாழ்வோம். சமாதானத்தின் ஆண்டவர் நம்மளை சமாதானமா நடத்துவார், எல்லா ஆசீர்வாதத்தாலும் நிரப்புவார், நம்ம வாழ்க்கை முழுவதும் வெற்றி செழிப்பின் பாதையில நடத்துவார். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேகர்கள் ஆண்டவரை தொடும்படி நிறைவுக்கு வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.